காலநிலை மாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளின் மைய புள்ளியாக மனித ஆரோக்கியத்தை வைக்க வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதிய தலைமுறை காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். கடும் வெப்பம், நீர் மற்றும் கொசுக்களால் பரவும் நோய்கள், வாழ்விட இடம்பெயர்வு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை மனித ஆரோக்கியத்தையே முதலில் பாதிக்கின்றன என்றும், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் கடுமையான வெப்ப அலைகளால் உலக அளவில் ஏழை மற்றும் விளிம்புநிலை மக்களே தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்று விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் கவலை தெரிவித்துள்ளார். கடும் வெப்பம் மற்றும் காற்று மாசுபாட்டினால் உலக நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பல டிரில்லியன் டாலர் இழப்பு ஏற்படுவதாக உலக வங்கி மதிப்பிட்டுள்ளதை சௌமியா சுவாமிநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சுற்றுச்சூழல் தரவுகளுடன் உள்ளூர் மருத்துவமனைகளின் ஆரோக்கிய தரவுகளையும் இணைக்கும் ஒருங்கிணைந்த நகர டேஷ்போர்டுகளை உருவாக்குவதன் மூலம் எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு அதிகம் என்பதை அறிந்து துல்லியமாக நிதியுதவிகளை வழங்க முடியும் என்றும், இதற்கு நியூசிலாந்து மற்றும் வேல்ஸ் நாடுகள் சிறந்த உதாரணம் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்ற கொள்கைகளில் கார்பன் உமிழ்வு அளவு போன்ற மறைமுக குறியீடுகளை விட மக்கள் நேரடியாக உணரும் ஆரோக்கிய காரணிகளை சேர்க்கும் போதுதான் அதற்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முக்கியத்துவம் கிடைக்கும் என்று சௌமியா சுவாமிநாதன் கூறியுள்ளார். எனவே இந்தியாவில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கூடுதல் நிதி மற்றும் அதிகாரங்களை வழங்கி மக்கள் பங்களிப்புடன் திட்டங்களை செயல்படுத்தினால் மட்டுமே காலநிலை மாற்ற பாதிப்புகளை முழுமையாக எதிர்கொள்ள முடியும் என்று சௌமியா சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார்.